ஓகே. ஸோ கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைகள்லாம் கிடையாது. நீங்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, வாழ்க்கையில் பெரிய லெவலில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது இதுதான் சொல்லி நம்ம பர்டிகுலராக நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழி என்னென்னா, கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக ஏதாச்சும் யோசிங்க. இன்னொன்று, நீங்களாக எந்த முடிவுமே எடுத்துடாதீங்க. நீங்கள் எந்த முடிவு அந்த நேரத்தில் எடுத்தாலுமே பின் விளைவுகளாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும். ஆக்சுவலாக அதை தான் சொல்கிறேனே, ஒரே மொத்தமாக சொல்லிட்டேன். பின் விளைவு ரொம்பவும் கடுமையாக இருக்கும், மோசமாக இருக்கும், இழப்பு ரொம்பவுமே இருக்கும். அதனால் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது யாருக்கிட்டையாவது பேசுங்க. ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வீட்லையாக இருக்கட்டும், யாருக்கிட்டையாவது பேசுங்க. ஸோ மனசை விட்டு நீங்கள் பேசும்போது தான் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதல், ஆசுவாசப்படுத்துதல், இந்த மாதிரியான டைமில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரிங்களா? இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது, நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் இதை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது, நான் என்ன இதை நிபுணத்துவம் சொல்லுவேன், மன நிபுணத்துவமாக என்னமோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள்லாம் நம்ம கிடையாது. நம்மளுடைய அனுபவம் அது அந்த மாதிரி. இப்போ ஒரு ஒரு சின்ன எனக்கு இப்போ என்னதான் பண்ணாலுமே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பண்ணோம். நம்ம பாத்திர கடை ஆரம்பித்தோம், அதுவுமே எனக்கு அனுபவமே இல்லாத ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கூடவே டீத்தூள் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் எனக்கு காமனாக கேள்வி, அது சரி ஓகே விடுங்க, நம்ம அதுக்குள்ளே இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா இதை நான் கற்றுக்கிறதுக்காக நான் நிறைய செலவு பண்ண வேண்டியிருந்தது. இல்லைன்னா நீங்கள் கற்றுக்க முடியாது. இதுதான் ஒரு விஷயம். ஒன்றை கற்றுக்கணுன்னா ஒன்றை இழந்து தான் ஆகணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒன்று வேணும்னா இன்னொன்று நீங்கள் இழந்து தான் ஆகணும். அது பணமாகவோ அல்லது செயலாகவோ அல்லது சேக்ரிஃபைஸ்ன்ற மாதிரில எதையாவது ஒன்று நீங்கள் இழந்தால் மட்டும்தான் இன்னொன்று பெற முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும், அதுதான் மெயின், சரிங்களா? அதனால் நல்லா யோசித்து ஒரு சில விஷயத்த செய்யுங்க. ஒரு விஷயம் செய்ய போகிறோம்னா அதில் வரக்கூடிய லாப நஷ்டத்தை கல்குலேஷன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கணிக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சுத்தமாகவே கணிக்கலாம் முடியாது, எப்படா கணிக்க முடியும் அப்படின்னா நினைக்காதீங்க. 75% கணிக்க முடியும். அங்கே வருமா வராதா, அப்படி இதில் லாபம் வரல, நமக்கு நம்ம கை காசு அடி வாங்குது அப்படின்னு நம்ம அடி வாங்க போகிறோம். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல மண்ணை கவ போகிறோம் அப்படின்னாக்கா இதுக்கெல்லாம் பேக் ஹேண்டில் ஏதாச்சும் சப்போர்ட்டுக்கு எதாவது வச்சுருக்கணும். அதெல்லாம் இருக்கான்னு முன்னே உங்களை கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. ஒரு மிடில் லெவலில் இருந்துக்கிட்டு மேலே வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுலேயும் இந்த பணம்லாம் நம்ம ஒரு 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 சுற்று நம்மளை ஒரு பாடாப்படுத்தி எடுத்துரும். ஒரு ஒரு இப்போ கூட ஒரு திருவிழா நடந்தது, போனோம், ஒரு நிம்மதியாக ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறதுக்கு இல்லை. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நிறைய நம்மளை வாட்டி எடுக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் யாரும் அந்த துவண்டு போயிட போகிறீங்க, அதுதான் ரொம்ப மெயின் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கனாலுமே உங்களை சுத்தமாக முறிச்சு போட்டு போயிடும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான் போகும் லைஃபு. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க, காமாக இருங்க. பணம் நிறைய வேணும் தான், இல்லைன்னா சொல்ல கிடையாது.
ஒரு சில விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து தான் முடிவு செய்யணும். பணம் வேணுங்கிறதுக்காக என்னத்தையும் வந்து மண்டை பிச்சுக்கிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடக்கூடாது. ஒரு சில பேர்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன் நானுமே அந்த மாதிரி ஆனேன். பணம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பணம் பணம் ஐயோ எதாத்தாலும் பணம் தான் வேணும். இதைத்தான் பணம் சொந்தக்காரன் பேசணுன்னா பணம் வேணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் பணம் வேணும். ஒரு தேர் திருவிழாவுக்கு போனால் பணம் வேணும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பணம் வேணும். ஒரு பழம் வேணும்னா பணம் வேணும். வீட்டை விட்டு ஒரு ஸ்டெப்பு வெளியே வந்தாலே பணம் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாது. அந்த சூழ்நிலை இருக்கும். ஸோ இன்னொருத்தவங்ககிட்ட வேலைக்கே போய் நம்ம சம்பாதிக்கணுமா, எப்படா நம்ம வாழ்க்கையை ஓட்ட போகிறோன்னு நிறைய பிரச்சனைகளை வந்து உங்கள் மண்டையை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக தான் நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதனால் லாபமோ நஷ்டமோ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களா, தயவு செஞ்சு ஒரு சைடில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் சைட்லேயே வந்து ஒரு பிஸ்னஸை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, சிறந்தது. என்னமோ பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் இதெல்லாம் வந்து நான் பட்ட அடிப்பட்ட வலி வேதனையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் வந்து 6 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறேன்னா அதில் ஒரு 2 வார்த்தையை வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதனால் எதையுமே வந்து அலட்சியமாக நினைக்காதீங்க. கஷ்டம் வரும்போது யாரையாவது ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்ட கேளுங்க. நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அருமையான பையன். ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர். நேற்றுக்கு கூட அவர்கிட்ட கேட்டேன், ஒன்றும் புரியல பாண்டியா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன தான் பண்ணுறதுனே புரியல அப்படின்னா. ஒரே வார்த்தை சொன்னாப்புல, டேய் எவனோ 4 பேர் வாழ்கிறதுக்காகவும், எவனோ 4 பேர் பார்க்குறதுக்காகவும், எவனோ 4 பேர் திங்கிறதுக்காகவும் நம்ம ஓடி ஓடி இப்படி சாவன் மாடா, அப்படிலாம் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஓட வேண்டாம், சரிங்களா? இன்னொன்று நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ஒரு கஷ்டம்னு ஒன்று வருதுன்னா அது நம்ம கூட வந்து நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும். ஒரு 24 ஹவர்ஸ், ஒரு 8 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், ஒரு 10 மணி நேரம் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமிங் எடுத்துக்கும். அந்த டைமிங் அதுக்குன்னு முடிஞ்சு போனோடனே அது பாட்டுக்கு அது வந்த வழியாக போயிடும் வெளியே. அப்படி தான் நான் எடுத்துக்குவேன். ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், அந்த டைமிங்கை நான் உடனே வந்து அது கஷ்டமாக பார்க்க மாட்டேன். ஸோ அதை வந்து நான் டைமிங்காக கால்குலேட் பண்ணிக்குவேன். இது எனக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிற மெத்தடு. ஸோ மற்றவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ பணத்தால் வரக்கூடிய எந்த பிரச்சனைனாலும் சரி, அது எதாக வேணாலும் இருக்கட்டும், அது நமக்கு அது ஒரு பிரச்சனையாக வந்து நம்மளை முட்டுது அமுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை நான் வந்து ஒரு டைம் பீரியடாக வந்து நான் கால்குலேட் பண்ணிக்குவேன். ஸோ அது நாளை காலையில் போயிடும். அது வரைக்கும் நம்ம இதை மேனேஜ் பண்ணுவோம், அப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ நான் அடுத்த நாள் வர பிரச்சனைக்கு அதை வச்சுலாம் பார்க்கவே கூடாது, அதை வச்சு கவலைப்படக்கூடாது. அது அடுத்த நாள் பிரச்சனை, அது அன்னைக்கு பேசிக்கும். அது ஒரு நாள் டைம் 24 ஹவர்ஸு. ஸோ அதனால் வந்து நாம் இன்றைக்கி உள்ளது என்னவோ அதை மட்டும் பார்ப்போம். அவ்வளோதான் நம்மளுடைய எப்பவுமே அந்த மாதிரி கன்வென்ஷன் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் அவங்க கேள்வி என்னென்னா, அவங்களுக்குள்ள என்ன தோணுன்னா, ஒரு பிரச்சனை வந்தால் இப்போ டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்க முடிஞ்சு போச்சா, அதை வந்து நம்ம இப்போ சரி பண்ணுறது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். சரி பண்ணுறதுக்கான நேரமும் வரும், சரிங்களா? நம்ம தற்சமயத்துக்கு ஒரு குட்டி நம்ம பிரேக் எடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனை சரி பண்ணணும். ஸோ அந்த குட்டி பிரேக் எடுக்கணும்னா இந்த 24 ஹவர்ஸை நம்ம வந்து கடந்து வந்தாகணும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்குது, பாருங்கள், சரியா? உங்களோட லைஃப் எப்படி போகுதுன்னு நீங்கள் வந்து உங்களை தான் நீங்கள் கேட்டுக்கணும், பேசிக்கிங்க. ஸோ அதனால் எதுலேயும் வந்து எப்படி சொல்கிறது, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, தோண்டு போகாதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய விஷயங்கள் நிறைய வந்து இருக்குது, பேசலாம்.